கலைஞர்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் புதுச்சேரி அரசு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும். முதல்வர் ரங்கசாமி உறுதி. புதுவையில் ஜவஹர்லால் நேரு பிறந்த தினம். அவரது சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாலை அணிவித்து மரியாதை. காங்கிரசுடன் இணையும் எந்த ஒரு பிராந்திய கட்சியும் விரைவில் முடிவுக்கு வந்துவிடும். பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் விமர்சனம். புதுச்சேரியில் அவனி கலை பண்பாட்டு சங்கத்தை முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்குழந்து ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி அவனி கலை பண்பாட்டு சங்கத்தின் தொடக்க விழா காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் பெயர் பலகையை முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் மேனாள் சட்டப்பேரவைத் தலைவர் வி.பி. சிவக்குழந்து ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் வாழ்கின்ற தமிழ் அறிஞர்கள், கலைஞர்கள் திரளானோர் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் கலைஞர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் அளவிலான ஆயுள் காப்பீட்டுச் சான்றிதழை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் கூறுகையில், புதுச்சேரி அரசு கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும், கலைஞர்கள் தங்கள் வாழ்வில் மேம்படவும் பல சிறப்பான திட்டங்களை செய்து வருகிறது என்றும், இந்த அரசு கலைஞர்களுக்கு, தமிழ் அறிஞர்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் என்றும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மேனாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள், வரலாற்று திரைப்பட இயக்குனர் ரவி என்கின்ற குணவதி மைந்தன், தொழிலதிபர் அருள் செல்வம், திரைப்பட தயாரிப்பு நிர்வாகி கலைமாமணி குமரன், முனைவர் சுபாசினி, முன்னாள் ராணுவ அதிகாரி ஆலவந்தார், பேராசிரியர் பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர். முன்னாள் பாரத பிரதமர் நேருவின் பிறந்த நாளையொட்டி கடற்கரையில் உள்ள நேருவின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மறைந்த பாரத பிரதமர் நேருவின் பிறந்த நாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. கடற்கரை காந்தி திடலில் அமைக்கப்பட்டுள்ள நேருவின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஏடிடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அவர்களை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், கார்த்திகேயன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னதாக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த நேருவின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழகத்தில் இந்தியா கூட்டணியை மக்கள் நிராகரித்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிகாரத்தை அளித்து வருகின்றனர் என புதுச்சேரி பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் நேற்று செய்தியாளர்களிடம் கூறிய பொழுது, காங்கிரஸ் கட்சி அதனுடன் இணையும் ஒவ்வொரு கூட்டணி கட்சியையும் தோல்வியை நோக்கி இழுத்துச் செல்கிறது. காங்கிரஸ் கட்சியுடன் இணையும் எந்த ஒரு பிராந்திய கட்சியும் விரைவில் முடிவுக்கு வந்துவிடும். இது விரைவில் திமுகவிற்கு தெரிய இருக்கிறது. பீகாரில் காங்கிரஸ் ஒற்றை இலக்க இடத்தை பெற்றுள்ளது. காங்கிரஸ் மூழ்கி அதன் கூட்டணி கட்சிகளையும் மூழ்கடிக்கிறது. 2016 முதல் 2021 வரையிலான புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணியின் தவறான ஆட்சியை மக்கள் இன்னும் மறக்கவில்லை. நாராயணசாமி, வைத்திலிங்கம் தலைமையிலான ஊழல், தவறான நிர்வாகம் இன்னும் மக்கள் மத்தியில் உள்ளது. 2021 முதல் பிரதமரின் வழிகாட்டுதலுடன் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் செயல்பட்டு வரும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நல்லாட்சி புதுச்சேரியை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் சென்றுள்ளது. பீகார் மாநில மக்கள் காங்கிரஸ் ஆர்ஜேடி ஆட்சியை விரும்பவில்லை. அதேபோல் புதுச்சேரி மக்கள் காங்கிரஸ் திமுக ஆட்சியை விரும்பவில்லை என்ற முன்னோட்டத்தை இந்த நிகழ்வு காட்டும். தமிழகத்தில் இந்தியா கூட்டணியை மக்கள் நிராகரித்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிகாரத்தை அளித்து வருகின்றனர். பாஜக எப்போதும் கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கும் கட்சி. புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி ஆகியோர் தேசியம் பாஜகவின் பி டீம் என்று தவறான பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றனர். கள்ள கூட்டணி எப்போதும் எங்களுக்கு ஒவ்வாதது. நாங்கள் சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். நாங்கள் தேசியம்மை ஆதரித்து பேசியதில்லை. நாங்கள் 2026 சிறப்பான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை நிகழ்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். தவறான சக்திகளை தமிழகத்திலிருந்து கொண்டு வந்து இங்கு திணிப்பது எங்கள் வேலை இல்லை. பாஜக கூட்டணி கட்சிகளின் உணர்வுகளை மதித்து சிறப்பான ஆட்சியை கொடுக்க முன்னெடுத்து செல்கின்றோம். எஸ்ஐஆரை தவறான பொய் பிரச்சாரம் செய்து மக்களை திசை திருப்ப முயற்சிக்கிறார்கள். எஸ்ஐஆர் ஏற்கனவே 8 முறை நடைபெற்றிருக்கிறது. எஸ்ஐஆர் குறித்து எதிர்க்கட்சிகள் ஏன் இவ்வளவு பதற்றம் அடைகிறார்கள் என்று தெரியவில்லை. மக்கள் விழிப்புடன் இருக்கின்றனர் என்றார். அமைச்சர் நமச்சிவாயம் கூறும்பொழுது, நாராயணசாமி நேர்மையான முறையில் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று வந்துள்ளாரா? கடந்த தேர்தலை ஏன் அவர் சந்திக்கவில்லை? மக்கள் அவர் மீது நம்பிக்கையை இழந்துள்ளனர். ராகுல் காந்தியிடமே பொய் கூறியவர் நாராயணசாமி. அப்படியானால் மக்களிடம் அவரது வாக்கு எந்த அளவிற்கு உண்மையாக இருக்கும் என்பதை மக்களிடமே விட்டுவிடுகின்றேன் என்று அவர் கூறினார்.
முன்னதாக பீகார் தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து புதுச்சேரி பாஜக சார்பில் இந்திரா காந்தி சதுக்கத்தில் மக்களுக்கு இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடப்பட்டது. பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. பீகாரில் 2 கட்டமாக நடந்து முடிந்த தேர்தல் வாக்குப்பதிவு இன்று எண்ணப்பட்டது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது. இதனை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் கட்சியின் தலைமை அலுவலகத்திலிருந்து மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் ஊர்வலமாக சென்ற பாஜகவினர் இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் பாஜக மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி, இளைஞர் அணி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். AITUC சங்க மாநில பொதுக்குழு கூட்டம் முதலியார்பேட்டை சங்க தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. AITUC சங்க மாநில பொதுக்குழு கூட்டம் முதலியார்பேட்டை சங்க தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இன்றைய அரசியல் நிலைமைகளை விளக்கி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் பேசினார். மாநில கௌரவ தலைவர் அபிஷேகம், மாநில பொருளாளர் அந்தோணி, துணைத் தலைவர்கள் முருகன், மன்னாதான், கிறிஸ்டோபர், செயலாளர்கள் தயாளன், துரை, செல்வம், முத்துராமன், மூர்த்தி, ஹேமலதா மற்றும் அனைத்து சங்கங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் AITUC சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளராக அந்தோணி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். துரை, செல்வம் மாநில பொருளாளராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். மாநில மாநாட்டினை ஜனவரி இறுதியில் நடத்துவதெனவும் அதற்கு முன்பாக அனைத்து சங்கங்களின் பேரவை மற்றும் மாநாடுகளை நடத்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டது. பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் டவுன் டேபிள் 167 மற்றும் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 இணைந்து நடத்திய இரத்த தான முகாமில் 150க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கினர். பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் டவுன் டேபிள் 167 மற்றும் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 இணைந்து இன்று புதுச்சேரி கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் இரத்த தான வங்கியில் இரத்த தான முகாமை நடத்தியது. இதில் திரளான தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். நிகழ்ச்சியில் சேர்பர்சன் சங்கீதா, சேர்மன் மோதிகுமார், பொருளாளர் ஜெயந்த், முன்னாள் தலைவர் அக்ஷயா மற்றும் உறுப்பினர் வெங்கட்ரமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த இரத்த தான முகாமில் சுமார் 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இந்திய முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் 136வது பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்திய தேசத்தின் முதல் பிரதம மந்திரியான ஜவஹர்லால் நேருவின் 136வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் மாநில பொதுச் செயலாளர் சங்கர் தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் முன்னிலையில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வர்த்தக அணி தலைவர் செந்தில்குமரன், தெற்கு மாவட்ட தலைவர் குருமூர்த்தி, பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார், பொன்னி சுப்புராயன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டாஞ்சாவடி காமராஜ் நகர் லாஸ்பேட்டை காலாப்பட்டு தொகுதி குழு சார்பில் வாக்கமடியான்பட்டு தாகூர் நகர் சந்திப்பில் ப்ரிபெய்ட் டிஜிட்டல் மீட்டர் பொருத்துவதற்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசாங்கம் மின்துறையை தனியார் மயமாக்கி புதுச்சேரி மக்களை வஞ்சித்து வருகிறது. ப்ரிபெய்ட் டிஜிட்டல் மீட்டர் பொருத்தும் வேலைகளை மின்துறை ஊழியர்கள் தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி மக்களை மின்கட்டண உயர்வு என்கின்ற பெயரில் அடிக்கடி உயர்த்தி மக்களின் வயிற்றில் அடிக்கின்றனர். தற்போது ப்ரிபெய்ட் டிஜிட்டல் மீட்டர் பொருத்தி மக்களை மேலும் மேலும் வஞ்சிக்க துடிக்கின்றனர். எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டாஞ்சாவடி காமராஜர் நகர் லாஸ்பேட்டை காலாப்பட்டு தொகுதி குழு சார்பில் வாக்கமடியான்பட்டு தாகூர் நகர் சந்திப்பில் ப்ரிபெய்ட் டிஜிட்டல் மீட்டர் பொருத்துவதற்கு எதிராக இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு உறுப்பினர் முருகன் தலைமை தாங்கினார். காமராஜர் நகர் தொகுதி துணை செயலாளர் தயாளன், லாஸ்பேட்டை தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில செயலாளர் சலீம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலிநாதன், மாநில பொருளாளர் சுப்பையா ஆகியோர் கண்டன உரையாற்றினர். தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, AITUC மாநில பொதுச் செயலாளர் அந்தோணி, மாநில நிர்வாக குழு உறுப்பினர் எழிலன், மாநில குழு உறுப்பினர்கள் செல்வம், ஹேமலதா, மோதிலால், பாலகிருஷ்ணன், முருகன் மற்றும் தட்டாஞ்சாவடி காமராஜ் நகர் லாஸ்பேட்டை காலாப்பட்டு தொகுதி குழுவினுடைய நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் அரசு வழக்கறிஞராக பணியாற்றி வந்த ராமச்சந்திரமூர்த்தியை சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதுச்சேரி அரசு வழக்கறிஞராக நியமனம் செய்து புதுச்சேரி அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது.
புதுச்சேரி அரசின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் அரசு வழக்கறிஞராக பணியாற்றி வந்த ராமச்சந்திரமூர்த்தியை சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதுச்சேரி அரசு வழக்கறிஞராக நியமனம் செய்து அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மேலும் இந்த ஆணையை உடனடியாக அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளதை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதுச்சேரி அரசு வழக்கறிஞராக ராமச்சந்திரமூர்த்தி பதவியேற்றுக் கொண்டார். மேலும் வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி புதுச்சேரி நீதிமன்றத்தில் பெண் வன்கொடுமை, SC, ST போன்ற வழக்குகளுக்கு அரசு வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார். இதனைத் தொடர்ந்து சமீப காலமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் அரசு வழக்கறிஞராகவும் பணியாற்றி வந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று புதுச்சேரி அரசு வழக்கறிஞராக ராமச்சந்திரமூர்த்தியை சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதுச்சேரி அரசு வழக்கறிஞராக நியமனம் செய்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுவரை சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதுச்சேரி அரசு வழக்கறிஞராக பதவியை வகித்து வந்த மோகன்தாஸ் விடுவிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேங்கியுள்ள புதுச்சேரி பகுதி வழக்குகள் வெகு விரைவில் முடிவுக்கு வரும் என்று தெரிய வந்துள்ளது. அரியாங்குப்பம் சண்முகா நகர் பகுதியில் காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் சண்முகா நகர் பகுதியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கோவிந்தன், சங்கர், சிவா, ஜோசப் ஆகியோர் தலைமையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விஜயலட்சுமி ஜெயமூர்த்திக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து அப்பகுதி மக்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் தனபால், முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன், சாமிநாதன், முருகன், காங்கேயன், ராஜாராமன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சி தொகுதி பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். டெல்லி கார் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு ரமா அறக்கட்டளை சார்பில் அதன் நிறுவன தலைவர் விக்கி என்கின்ற ராஜகணபதி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினார். டெல்லியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கார் குண்டு வெடித்ததில் 10க்கும் மேற்பட்ட நபர்கள் பலியாகினர். இதற்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய கண்டனம் எழுந்து வரும் நிலையில் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு பல்வேறு அமைப்பினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியில் ரமா அறக்கட்டளை சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அதன் நிறுவன தலைவர் விக்கி என்கின்ற ராஜகணபதி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மூலக்குளம் பெத்தி செமினார் CBSE பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மூலக்குளம் MGR நகரில் உள்ள பெத்தி செமினார் CBSE பள்ளியில் குழந்தைகள் தின விழா பள்ளி முதல்வர் பாஸ்கல் ராஜ் தலைமையில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டத்தின் பொருளாளர் பிலோமின் தாஸ், கட்டிடக் கலைஞர் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பின் ரீமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விருந்தினர்களை ஆசிரியர்களும் மாணவர்களும் மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்றனர். பள்ளி முதல்வர் பேசும்பொழுது, நம் நாட்டின் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளையே நாம் குழந்தைகள் தினமாக கொண்டாடி வருகின்றோம். குழந்தைகளின் மீது அதீத அன்பை கொண்டு அவர்களை நாட்டின் எதிர்காலமாக பார்த்தவர் ஜவஹர்லால் நேரு. குழந்தைகள் நலனில் அக்கறையும் அன்பும் கொண்ட அவர் நாட்டின் முன்னேற்றம் குழந்தைகள் கையில்தான் உள்ளது என்பதை வலியுறுத்தினார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்நன்னாளில் பல்வேறு திறன்களில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு பலவிதமான போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து அருட்தந்தை புலோமின் தாஸ் சிறப்புரையாற்றினார். ஒவ்வொரு குழந்தையும் சிறப்பு வாய்ந்தவர்கள், பல திறமைகள் அவர்களுக்குள் புதைந்துள்ளது. அதை கண்டறிந்து வெளிக்கொண்டு வருவதில் பெத்தி செமினார் CBSE பள்ளி முக்கிய பங்காற்றுகிறது என்று புகழாரம் சூட்டினார். மேலும் மாணவர்கள் நேர்மையான சிந்தனையாளர்களாக உயர வேண்டும் என்றும், நல்லதொரு எதிர்காலத்தை அமைத்து சிறந்த சமுதாயத்தை உருவாக்கும் தூண்களாக வளர வேண்டும் என்றும் கூறி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இறுதியாக மாணவ மாணவியர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு நாட்டுப்பண் இசைக்கப்பட்டு குழந்தைகள் தின விழா இனிதே நிறைவு பெற்றது. முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 11,720 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 177 ரூபாய். கலைஞர்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் புதுச்சேரி அரசு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும், முதல்வர் ரங்கசாமி உறுதி. புதுவையில் ஜவஹர்லால் நேரு பிறந்த தினம், அவரது சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாலை அணிவித்து மரியாதை. காங்கிரசுடன் இணையும் எந்த ஒரு பிராந்திய கட்சியும் விரைவில் முடிவுக்கு வந்துவிடும், பாஜக தலைவர் VP ராமலிங்கம் விமர்சனம். ப்ரீபெய்ட் டிஜிட்டல் மீட்டர் பொருத்துவதை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதுச்சேரி அரசு வழக்கறிஞராக ராமச்சந்திரமூர்த்தி நியமனம்.